மிக முக்கியமாக கூட்டணியுடைய கட்சியுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தது, பரவலான கருத்துக்கள் என்னவாக இருந்தது? எந்த மாதிரியான வேல்யூஸில் நிற்கணும் அப்படின்றது தான் நடந்தது. அதாவது பேசிக் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம், நான் நெகோஷியபிள்ஸ் பற்றி தான் பேசணும். ஏன்னா இது முதல் கூட்டணி மீட்டிங், எல்லாருமே எல்லா கட்சிகளும் அவங்கள பற்றி பேசினாங்க. முக்கியமாக மதசார்பின்மை, முக்கியமாக சமூக நீதி, அப்புறம் எல்லோருக்குமான அரசாங்கம், லஞ்சம் இல்லாத அரசாங்கம், இதை பற்றி தான் பேச்சு வந்தது. முதல்வர் கடைசியாக முடிக்கும்போது இந்த கூட்டணி வலிமையாக இருக்குது. 5 வருஷம் மட்டுமல்ல, வரப்போகிற எல்லா வருடங்களும் இந்த கூட்டணி வலிமையாக இருக்கும்ன்ற விஷயத்தை சொன்னாங்க. கூட்டணி கட்சியின் பிற தலைவர்களுடைய கருத்துக்கள் எதிர்வரக்கூடிய தேர்தல் தொடர்பாகவோ இல்லை வேற ஏதாவது முக்கியமான எல்லோரும் அதே விஷயங்களை தான் சொன்னாங்க. அவங்களுடைய எண்ணங்களை எடுத்து வைத்தாலும் இதுதான் கிரக்ஸ், நம்ம இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுல எல்லாருமே முதல்வருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் இருப்போம், அந்த மாதிரி நாங்கள் கூட வலிமையாக நிற்போம் அப்படின்ற அஷூரன்ஸ். முதலமைச்சர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு? முன்னாடி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. முன்னாடியும் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், இன்னைக்கும் அவர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காரு. டெபார்ட்டிஸ் வராதை பற்றி ஏதாவது பேசப்பட்டா சார்? இல்லை, அதை பற்றி எதுவும் பேசப்படல. தேங்க்யூ ஸோ மச். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.